கூடலரசன் சார் வணக்கம். கூடலரசன் சார், இந்த டீலிமிட்டேஷன் விவகாரமாக இருக்கட்டும், இந்த நாடாளுமன்றத்தினுடைய தொகுதிகளுடைய மறுவரையறை சம்பந்தமான அறிவிப்புகள், அது சம்பந்தமாக சார் நீங்க அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் ஆளக்கூடிய மாநில முதலமைச்சர்களை ஒருங்கிணைத்து ஒரு முன்னெடுப்பை தமிழ்நாடு அரசு எடுக்கிறது, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடுக்கிறார். ஒரு நேஷனல் லீடராக திரு மு.க. ஸ்டாலினை திமுக முன்னிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திரு தனியரசு மாதிரி ஒரு 10 வருஷம் எம்எல்ஏவாக இருந்த ஒருத்தர் சொல்றாரு, இங்க 2 கட்சியிலையுமே தலைமை பலவீனமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இப்படி சிறு கட்சிகள் எல்லாம் கேட்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சார். ரெண்டாவது, வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய உறவுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக ஒரு உயர்மட்ட ஆய்வுக்குழுவை தமிழ்நாடு அரசாங்கம் அமைத்திருக்கிறது. கான்ஸ்டிடியூஷனல்ல இருக்கக்கூடிய ஷரத்துக்களை ஆய்வு செய்து நீங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட்டோட ஜஸ்டிஸாக இருந்த குரியன் ஜோசப் தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சிருக்கிறாங்க சார். இப்படியெல்லாம் திமுக முன்னெடுத்துட்டு வரும்போது பலவீனமாக திரு மு.க. ஸ்டாலினை சித்தரிப்பதற்காக நீங்க இப்படி நான் இங்கே கூட்டணியில பங்கு எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியான முழக்கம் எழுப்பப்படுகிறதா, இல்ல அதிமுக பலவீனமாக இருக்கு அப்படிங்கிறதுக்காக அவர்கள் கேட்கிறார்களா? இங்க என்ன நடக்குது சார்? எதை நோக்கி இந்த திராவிட கட்சிகள் நகர்ந்துட்டு இருக்கு சார்? திராவிட கட்சிகளை பொறுத்தவரையில் தமிழகத்தில் கடந்த எவ்வளவோ ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் பொறுப்பில் தான் தமிழகம் இருக்கிறது. அவர்கள் தான் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இதிலே திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலினுடைய தலைமை ஸ்திரத்தன்மை இல்லாதது, ஒரு தடுமாற்றம் என்ற பேச்சுக்கெல்லாம் இப்போது இடம் இருப்பதாக தெரியவில்லை. அதே போல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கட்சியின் வலுவான தன்னை ஒரு மையமாக உருவாக்கித்தான் இப்பொழுது பயணத்தை தொடங்கி கொண்டிருக்கிறார். தேசிய அரசியல், மாநில அரசியல் என்பதில் ஸ்டாலின் அவர்கள் கவனம் செலுத்தி வரும் பொழுது இந்த கோரிக்கை என்பது ஒரு ஜனநாயகத்தில் தனித்து உழைக்கும் பொருளாகவே ஒவ்வொரு கட்சியும் பேசிக் கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் இவருக்கு எந்த ஒரு முன் யோசனையோ அல்லது திட்டமிட்டு செய்வதாகவோ தெரியவில்லை. ஏனென்றால் தேர்தல் நெருக்கத்திற்கு முன்பாக இப்படிப்பட்ட கோரிக்கைகள் வந்தால்தான் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் தொகுதிகளை பற்றி பேசும் பொழுது இது ஒரு அடிப்படை தளமாக அமையும். ஏனென்றால் பெரும்பான்மையை பிடித்துதான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது அதிமுக திமுக கட்சிகளின் இலக்காக இருக்கும். நிச்சயமாக அதிலே பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கருத்து சொல்லலாம், அமித்ஷா சொன்னதைத்தான் நான் சொல்கிறேன் என்று அவர் சொல்கிறார் ஒழிய அது என் கருத்து அல்ல என்று அவர் தெளிவாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார். திமுகவை பொறுத்தவரையில் கூட்டணி கட்சிகளை என்றும் விட்டுக் கொடுத்ததில்லை. அவர்களை சமரச போக்கில் அணுகி எப்போதுமே தங்களோடு இணைத்துதான் இந்த கடந்த பல ஆண்டுகளாக அவர்கள் வெற்றியை குவித்து வருகிறார்கள். அதனால் இதில் நெருக்கடி என்பதெல்லாம் ஒரு பேச்சுக்கு இருக்கலாம், அல்லது இப்போது தேர்தல் நெருங்குவதற்கு 8 மாதங்களுக்கு முன்பாகவே இத்தகைய பேச்சுக்கள் வருவது என்பது ஒரு அந்தந்த கட்சிகளுடைய யுக்திகள். அதாவது ஏதாவது ஒன்று கேட்டு வைப்போம், நாளைக்கு இப்போ கடைசி சமயத்துல பேசினா ஒரு ஐட்டத்தை தெரியும் நமக்கு என்ன பண்ணுவாங்க, தொகுதிகள் எண்ணிக்கை ஒரு விலை கூடலாம், அல்லது பெரும்பான்மையை பெற்றுவிட்டால் எந்த கட்சி கூட்டணி கட்சி ஆதரவையும் 2 இயக்கங்களுமே தேடப் போவதில்லை, அவர்களே தான் ஆட்சி அமைப்பார்கள். அதனால் இது முன்கூட்டியே ஒரு எழுப்பப்பட்டிருக்கிற ஒரு கோரிக்கையாகத்தான் நாம் பார்க்க வேண்டுமே ஒழிய இதில் தலைமையை குறித்த விமர்சனம் எங்கிருந்து வருகிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் முன்னெச்சரிக்கையோடு இரு கட்சிகளின் தலைமையும் திட்டமிட்டு அணுக வேண்டிய ஒரு நிலையை உருவாக்கிறது என்று வேண்டுமென சொல்லலாம். ஓகே சார், இதுல என்னன்னா சார் அமித்ஷாவினுடைய குரலை ஆமோதிக்கிறார்கள் இவங்க என்ன பாரதிய ஜனதா கட்சியினர். ஆனா நீங்க பாருங்க, காங்கிரஸ்ல ரொம்ப வினோதமாக இருக்கிறது, அமித்ஷா சொன்ன விருப்பத்தை ஆமா இல்லைன்னு சொல்வதற்கு நாங்க இல்ல, அதை தான் நாங்க சொல்ல முடியும் அப்படிங்கிற இடத்துல பாரதிய ஜனதா கட்சி நிற்கிறது. ஆனா டெல்லி காங்கிரஸ்னுடைய தலைமை எதுவும் சொல்லல. ஆனா இங்க இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க இல்லாமல் திமுகவால் ஆட்சி அமைக்க முடியாது, அந்த உத்தரவாதத்தை கொடுத்தால்தான் அடுத்த இதுல திமுக ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ட்டு இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸார் சொல்றாங்க. திருச்சி வெளிச்சாமி சொல்றாரு, அதை அவர் மூத்த தலைவர் அவர் சொன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. திராவிட முன்னேற்ற கழகம் சார் வழக்கத்தை போல கடந்த காலத்தை போல
நாங்க இதை வந்து டெல்லி கிட்ட பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு 5 பேர் கொண்ட கமிட்டியை கடந்த காலங்களில் காங்கிரஸ் அமைத்திருக்கிறது. இந்த தேர்தல் காலத்தில் இது சீட் பேரம், சீட்டு எவ்வளவு வாங்குறது அப்படின்னு சம்பந்தமா நாம இப்படிதான் நாம பார்த்துருக்கிறோம் கடந்த காலம் வரையெல்லாம். அப்படி நாங்க டெல்லி கிட்ட பேசிக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இடத்துல இன்னைக்கு திமுக இருக்கா சார் காங்கிரஸ் விவகாரத்தில்? கட்டாயமாக இருப்பாங்க. ஏன்னா காங்கிரஸ் தலைமையிடம் வந்து நல்ல நெருக்கடியான தொடர்போடு தான் திமுக தலைமை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பல்வேறு பிரச்சனைகளில் நாடாளுமன்றத்திலே இணைந்தே செயல்பட்டு வருகிறார்கள். அதனால் தமிழக காங்கிரஸில் முதலில் ஒட்டுமொத்த தலைமை என்பது ஒரு வித்தியாசமான நிலைமையில் தான் இருக்கிறது. நாம் பல ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிற சூழல் தான். அதிலே மதிப்புக்குரிய செல்வ பெருந்தகை அவர்கள் கருத்து சொல்லலாம், கார்த்தி சிதம்பரம் அவர்கள் கருத்து சொல்லுவார். அதே போல பல கருத்துக்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்தே வந்து கொண்டே இருக்கும். இதை எவ்வளவு பேர் ஏற்பார்கள், எல்லா தலைவர்களும் இணைந்து ஒரு விஷயத்தை பேசுவார்களா என்பதே இன்றளவுக்கும் கேள்விக்குறிதான். அதனால் இப்பொழுது பேசக்கூடிய விஷயங்கள் இன்றைய தலைப்பு செய்திகளாகவோ அல்லது பத்திரிகைகளுக்கான செய்திகளாக இருக்கலாமே ஒழிய இதுவே ஒரு கடைசியான செய்தியோ, இந்த நிலைப்பாட்டில் காங்கிரஸ் கட்சி உறுதியாக இருக்கும் என்றோ, டில்லியிலிருந்து ஆணை வந்தால் அல்லது டில்லி மேலிட பார்வையாளர் வந்தால் இவர்களுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்றெல்லாம் நான் இப்போது யூகிக்க முடியாது. ஓகே சார், ஓகே. கூடலரசன் சார், என்னன்னா சார், இன்னைக்கு வந்து அரசியல் கட்சிகள், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் தங்களுடைய விருப்பத்தை தெரிவிப்பது, அதை வந்து பல வடிவங்கள்ல இன்னைக்கு வந்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு பல ஊடக தடங்கள் வந்து இன்னைக்கு அமைஞ்சிருச்சு. முன்னெல்லாம் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 1,00,000 எடிஷன் பேப்பர் அடிப்பாங்க. அந்த பேப்பர்ல தங்களுடைய பேர் வராதா அப்படின்ட்டு மாவட்ட அளவில் இருந்த பல கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் இருந்தாங்க. இன்னைக்கு அந்த நிர்வாகிகள் எல்லாம் வந்து ஒரு சமூக வலைதள கணக்குகள் தொடங்குறாங்க. அதுல அவங்களுக்கான ஃபாலோவர் 2 லட்சம் 3 லட்சம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர் ஆயிராங்க. அவர்களுடைய பங்களிப்பு இன்னைக்கு அரசியல் கட்சிக்கு தேவைப்படக்கூடிய ஒன்றா இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா சார், ரொம்ப எமோஷனலாக ஒரு கட்சியினுடைய தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடியவரை வந்து இழிவுபடுத்தக்கூடிய சில பதிவுகள், அவர்களை வந்து எப்படின்னா அவர்களுடைய தன்மானத்தை சீண்டக்கூடிய மாதிரியான விஷயங்கள், இது எல்லாமும் வந்து அரசியல்ல முன்னெடுக்கப்படுது சார். இந்த கிரிக்கெட் விளையாடும் போது இந்த பேட்டிங் பிடிக்கிறவன கொஞ்சம் டென்ஷன் பண்ற மாதிரியான சில வேலைகளை எல்லாம் அந்த ஃபீல்டிங்ல இருக்கிறவங்க பவுலர்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி அரசியல் கட்சியினுடைய தலைவர்களையும் இன்னைக்கு அவர்களுடைய தன்மானத்தை தீன்ற மாதிரி, நீங்க திமுக கிட்ட அடிமையாகவே இருக்கிறீங்க, அதிமுகவை நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய மொத்த அடிமையா மாறிட்டீங்க அப்படின்ட்டு திமுக சொல்வதை போல திமுகவையும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளையும் இந்த மாதிரியாக எல்லாம் விமர்சிக்கிறாங்க. இது தலைவர்களுக்கு பெரிய தர்ம சங்கடமாகவும் இருக்குது. 2 சீட்டை வாங்கிட்டு அப்படியே இருந்துருவீங்களா அடிமையாவே அப்படின்னு கேட்கும்போது விடுதலை சிறுத்தைகள் கொந்தளிக்கிறார்கள். அவர்கள் நாங்க இந்த தடவை 10 சீட்டை கேட்க போறோம்னு சொல்றாங்க. சார், இந்த இடத்துக்கு எல்லா கட்சிகளும் நகர்ந்துட்டு இருக்குது சார். காங்கிரஸும் நகர்கிறது, விசிகாவும் நகர்கிறது, கம்யூனிஸ்டுகளும் நகர்ந்து கொண்டு இருக்கிறார்கள், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கும் நகர்கிறது, மனிதநேய மக்கள் கட்சியும் நகர்கிறது. இது வந்து சிக்கலே இல்லாம இந்த எலெக்ஷனை வந்து சந்தித்து விட முடியும் அப்படின்ட்டு திமுகவோ அதிமுகவோ நம்புகிறது அப்படின்னா அது யதார்த்தத்தில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? இங்க திமுக வந்து கலைஞர் காலத்திலிருந்து இந்த தேர்தல் கூட்டணி என்பதை ஒரு லாகவமாக கையாண்டு வரக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம் அது. சரி, அதில் திராவிட கருத்தியலை ஏற்றுக்கொண்டு வந்து சேர்ந்த கட்சிகள் தான் அதிகம். அதில் காலத்தின் கட்டாயமாக காங்கிரஸ் கட்சியும் தொடர்ந்து கூட்டணியில் இருந்து வருகிறது, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இருந்து வருகிறார்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் தங்களுடைய கோரிக்கைகளை, விருப்பத்தை சொல்லலாமே ஒழிய அதனை நிறைவேற்றக்கூடிய ஒரு உறுதிப்பாடு அந்த கட்சி தலைமைகளிடம் இருக்குமா என்பது சந்தேகத்துக்குரிய விஷயம்தான். சரி, நீங்க சொன்னது போல தலைவர்களை இழிவுபடுத்தும் பதிவுகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் ஏற்க வேண்டியதில்லை, புறந்தள்ளி விட்டு போக வேண்டிய சூழல் இப்பொழுது ஊடகத்துறையிலே நிலவுகிறது. அதுவும் சமூக வலைதளங்களில் இது சாதாரண விஷயமாகிவிட்டது. எல்லோரும் கருத்து சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அவரவர் விருப்பத்திற்கு சொல்கிறார்கள். எல்லார் கருத்துக்கும் மதிப்பு இருக்குமா என்பதும் நமக்கு தெரியாது. ஏனென்றால் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் அவர்களுடைய வலிமை நன்றாகவே தெரியும். அதனால்தான் அவர்களும் தொடர்ந்து ஒரே கூட்டணியில் இருந்து தங்களுடைய செல்வாக்கை பெருக்கிக் கொண்டும் சட்டமன்ற நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெறுவதற்கான வாய்ப்பாகவும் இந்த கூட்டணியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களே ஒழிய
அவர்கள் தனித்து போவோம் என்றும் எப்போதும் பேசுவதும் இல்லை, நினைப்பதும் இல்லை. ஓகே. எங்களில் திமுகவுக்கு விழும் வாக்குகளில் ஒரு வாக்கு எங்களுடைய வாக்காக இருக்கும் என்று மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்கள் பேசுகிறார்கள் ஒழிய நாங்கள் தொகுதியில் ஜெயிக்கக்கூடும் என்று அவர் எப்போதும் சொல்லவில்லை. அதே போல பாட்டாளி மக்கள் கட்சிக்காரர்களும் பிரச்சனையில் இருந்தாலும் சொல்வதில்லை. ஏனென்றால் திமுக கூட்டணி என்பது பலமானது என்பதை அவர்கள் அறிவார்கள். அதே போல அதிமுக கூட்டணியிலும் இத்தகைய வலிமையை உணர்ந்திருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல அல்லது மதிப்புரிய தனியரசு 60 தொகுதிகளை கொடுப்பதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் இறங்கி வருவாரா அல்லது இணக்கம் காட்டுவாரா என்பதெல்லாம் ஒரு விவாதிக்க வேண்டிய விஷயம்தான். ஏனென்றால் அறுதி பெரும்பான்மைக்கு எத்தனை இடங்கள் வேண்டும் என்பது அவரும் அறிவார். அதனால் அதை விட்டுக் கொடுக்காமல் சமாளித்து நசுக்காகத்தான் நிச்சயம் இந்த இரு கட்சிகளுமே தேர்தலை சந்திக்கும். அப்போதுதான் அவர்களுடைய கனவு நனவாகும்.